ஆர்எஸ்எஸ் தொட்டவெல்லாம் நிலைச்சதும் கிடையாது. அதுதான் இவர் திருப்பி கார்கே கேட்டிருக்காரு. அப்போ ஆர்எஸ்எஸ் என்ன தீவிரவாத இயக்கமா? என்ன மிரட்டுறீங்களா? பிஜேபி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்ககிட்ட சொல்ல வேண்டியது ஒரு நியாயம் இருக்கு. லீகலாக இல்லாத ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு தனி மனிதருக்கு, அவர் தனி மனிதன் சொல்றாரு, நான் லீகல் என்டிட்டி, உங்களுக்கு எப்படி வந்து இசட் பிளஸ் செக்யூரிட்டி கொடுத்தாங்க? ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஓனர் பிஜேபியா காங்கிரஸா? எதுக்காக ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் நீங்க சொல்ற வார்த்தையை எடுத்து போடுறாங்க? நீங்க யாரு? உனக்கும் ஆர்எஸ்க்கு என்னன்னா, ஆர்எஸ்எஸ் அப்ப பிராமண இயக்கமா? அமெரிக்காவில் ஆர்எஸ்எஸ் தடை செய்யணும்னு ஒரு விண்ணப்பம் போச்சுல ட்ரம்ப்புக்கு. அப்போ இவங்க ட்வீட் போட்டிருக்காங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட அஃபிஷியல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவை நம்ம 2 பேரும் வந்து பிரிச்சுப்போம். ஆனால் இந்த தனித்தனியாக ரீஜனல் பார்ட்டிஸ் மம்தா இருக்கக்கூடாது, ஸ்டாலின் இருக்கக்கூடாது. மத்திய பாஜக அரசையும் அதற்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் அரசியல் நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக சர்வதேச அரசியல் பகுப்பாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவா. கர்நாடகாவோட ஹோம் மினிஸ்டர் பிரியங்கா கார்கே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாரு. இந்தியாவுடைய எந்த விதமான சட்டத்திட்டங்களுக்கு கீழே வந்து அவங்க ஃபங்க்ஷன் ஆகாமல் அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டத்தை வச்சு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. எப்படி அவங்களுக்கு இவ்வளோ சொத்து வந்துச்சு, எப்படி வந்து இதெல்லாம் அக்கௌண்ட் பண்ணுறாங்க அவங்க. சாதாரண ஒரு நபர் இங்கே வந்து ஒரு தூய்மை பணியாளரோ சாதாரண யாராக இருந்தாலும் சரி, ஒரு நபர் ஒரு சின்ன ஒரு அமைப்பு இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் இந்த அரசியலமைப்பு சட்டத்தோட விதி உட்பட்டு தான் இயங்குறாங்க. அதான் நெருக்கடி. அது அப்படி தான் இயங்கி ஆகணும். ஆனால் அவங்க மட்டும் எப்படி வந்து இந்த மாதிரியான விதியை தாண்டி இயங்குறாங்க, விதியை புறக்கணிச்சுட்டு அவங்க ஒரு விதியோடு இயங்குறாங்க எப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து கேள்வி உட்பட்டிருந்தார். அந்த கேள்வியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், அதோட சாராம்சம் என்ன, அதுக்கு பாஜகவோட ரியாக்ஷன் என்ன, பாஜக ஆர்எஸ்எஸோட ரியாக்ஷன் என்ன? இது அவர் வந்து கேள்வி எழுப்புனது நீங்கள் ஸ்டேட் ஆரம்பித்த மாதிரி ஹோம் மினிஸ்டர் கேட்டிருக்காரு. ஸோ இது அஃபிஷியல். அதே மாதிரி அவர் வாய் வார்த்தையில் சொல்லியிருந்தா நீங்கள் வாய் வார்த்தையில் பதில் சொல்லலாம். அவர் அஃபிஷியலாக லெட்டர் எழுதியிருக்காரு. எந்த இதை வச்சு எதுக்கு கேட்டிருக்காருன்னா, ஆர்எஸ்எஸோட ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பாடி அதுதான் வந்து தீர்மானிக்கும் எல்லாத்தையுமே. அந்த பாடி கர்நாடகாவில் ஒரு ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த வருஷத்தில் என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்கோம், அந்த டாக்குமெண்ட்லேருந்து தான் அவர் கேட்குறாரு. உங்கள் டாக்குமெண்ட் படி, அஃபிஷியல் பாடியோட ஆர்எஸ்எஸோட அஃபிஷியல் டாக்குமெண்ட் படி ஒரு நாளைக்கு 4000க்கு மேலே ஷாக்கா குரூப் காலில் வந்து மீட்டிங்லாம் நடத்துறீங்க. 2 லட்சம் பேர் கலந்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க. 400 மார்ச் ரோட்டில் நடந்திருக்கோம், அதெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறீங்க. இதெல்லாம் எந்த பேரில் வாங்குனீங்க, எப்படி நடத்துனீங்க? இப்போ இதுக்கு வந்து பெட்ரோலாக இருக்கட்டும், டீ காஃபி பேசிக்காக வச்சுப்போம். டீ காஃபி ஒரு போலீஸில் இப்போ பெர்மிஷன் வாங்கியிருப்பீங்க. இதெல்லாம் எந்த பேரில் வாங்குனீங்க? இந்த பேரில் வாங்கியிருப்பீங்க. இந்த நடத்துறதுக்குன்னு ஒரு செலவு இருக்கும். 50 ரூபா இருக்கட்டும், 100 ரூபா இருக்கட்டும். எப்படி பண்ணீங்க அது? ஏன்னா இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் 60,000 ஷாக்கா இருக்குதுன்னு ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்கு அப்படின்னு இவர் அந்த டாக்குமெண்ட்டில், அந்த லெட்டரில் கிளியராக எழுதியிருக்காரு. 60,000 ஷாக்கா இருக்குங்கிறீங்க, 100 வருஷமாக இந்த இயக்கம் இருக்குங்கிறீங்க. இது எந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது? ஏன்னா இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு என்னென்னா, சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. இந்த என்ஜிஓலாம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? அது வந்து புதுசு கிடையாது. 1860 ஆக்ட் அது. அப்படின்னா 1925 தான் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ 1925லேருந்தே நீங்கள் இல்லீகலாக வேலை பார்த்துருக்கீங்களா? இவங்களோட பதிலுக்கு இப்போது இந்த கேள்வியை அஃபிஷியலாக வச்சுருக்காரு. இதுக்கு அவங்களோட ஒரு கூட்டம் இருக்கும்ல, ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில், அப்போ ஒருத்தர் படிக்கிறாரு, இந்த மாதிரி கர்நாடகா கவர்மெண்ட் உங்களை கேட்டிருக்கேன், அதுக்கு என்ன பதில்னு. இது பாலிடிக்ஸு, இவங்களுக்கு இதான் வேலை, இதெல்லாம் நடக்கலாம் தான் நம்ம சந்தேகப்படணும். அப்படி சொல்லிவிட்டு விட்டுட்டு போயிருந்தாருன்னா நீங்கள் உண்மையிலேயே அதை நிராகரிக்கிறீங்க அர்த்தம். இந்த நேரத்தில் ரொம்ப குறிப்பாக நான் சொல்லணுன்னா, இந்த பெரிய ஆர்கனைசேஷன்லாம் இருக்குல்ல, திடீர்னு விழுவுறதுக்கு காரணம் இந்த மாதிரி சில பதிலாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லாமல் விட்டுருக்கலாம், இல்லை லீகலாக ஒரு லெட்டர் வேறு மாதிரி அனுப்பிச்சிருக்கலாம். உட்காந்து பேசும்போது இதெல்லாம் பாலிடிக்ஸ்னு விட்டுட்டு போகாமல் ஒரு 20 நிமிஷம் லெக்சர் கொடுக்குறாரு. நாங்கள் வந்து 3 வாட்டி தடை செய்யப்பட்ட இயக்கம், கவர்மெண்ட் வந்து நாங்கள் எப்படி எங்களை தடை செஞ்சிச்சு, அப்போவே தெரியலையே நாங்கள் லீகல் தான். பட்டேல் உங்களை எதுக்கு பேன் பண்ணார்னா, காந்தியை கொலை பண்ணதில் ஏதோ ஒரு சந்தேகம் ஒன்று இருந்துச்சு. அது வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணலை. ஆனால் அந்த சந்தேகத்தின் பேரில் பட்டேல் பண்ணது உண்மை தானே.
ஏன்னா இந்த இயக்கம் வந்து அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை தடை செஞ்சதே அதனால தான், கோர்ட்டில் வந்து நின்றுச்சு, அப்போ எங்களை தடை செஞ்சாங்க, நாங்கள் போய் மன்னிப்பு கேட்டுட்டு வேணான்னு சொல்லிட்டோம். இது எல்லாம் ஓகே. இப்போ அவர் கேட்குற கேள்வி, நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஒரு தெருவில் கடை போட்டிருந்தா கூட முனிசிபாலிட்டியும் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுதில்ல, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டீங்க, உங்கள் டேக்ஸ் என்ன? சரி, இன்னொரு கேள்வி நமக்கே வந்த கேள்வி என்னென்னா, நம்ம நிறைய படிச்சுட்டு தான் இருக்கோம். அதில் கேஷவ் குஞ்சுன்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது, அது டெல்லியில். அதில் அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க 150 கோடிக்கு. 150 கோடிக்கு 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட், அது 3.25 ஏக்கர். இத்தனை இதுக்கும் பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் 75,000 பேர் பணம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க. கொடுக்கட்டும், கட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கும்ல, ஏதோ ஒரு பேங்க்கில் வந்திருக்கும். ஒரு பேங்க்கில் ஒரு 150 கோடி வருது அப்படின்னா அது டொனேஷனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து தட்சணையாக இருக்கட்டும், என்ன அவங்க அந்த வார்த்தை தான் சொல்கிறாங்க, அதுவாக இருந்தாலும் கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல. திருப்பதி கோயில்லையும் இதே மாதிரி தட்சணை வருது, உண்டியெல்லாம் காசு போடுறாங்க, லட்சக்கணக்கு கோடி கணக்காக போடுறாங்க, கணக்குன்னு ஒன்று வருது. அந்த கணக்கை வந்து திருப்பதி தேவஸ்தானம் எப்படி பயன்படுத்துங்கிறது அவங்க இஷ்டம், அது நம்ம தலையிடல. ஏன்னா அது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்குன்னு ஒரு போர்டு இருக்குது, எல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் ட்ரஸ்ட்டாக, ஃபவுண்டேஷனா, சொசைட்டியா, இந்த மூணுத்தில் எது? ஏன்னா நீங்கள் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் என்ஜிஓன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. கேரவன் மேகசினில் சொன்னாங்கல்ல, 2500 ஆர்கனைசேஷன் உலகம் பூரா இருக்குது. அப்போ இந்தியாவில் கர்நாடகாவில் நீங்கள் டெய்லி ஒரு விஷயம் நடத்துறீங்க அப்படின்னா பொதுமக்கள் அதில் கலந்துக்கிறாங்கன்னா நீங்கள் சொல்லி தான் ஆகணும். சரி, ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க, பல இயக்கங்கள் இல்லாமல் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கட்டும். ஆனால் அவங்களால டைரெக்டாக பாகிஸ்தான் கூட பேச முடியுமா? சைனாவோட கமிட்டி ஒன்று வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அது வந்து RSS ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துச்சு. அது எப்படி நடந்துச்சு? அப்போ தேசிய பாதுகாப்பில் இன்வால்வ் ஆகுறீங்க, பிரைம் மினிஸ்டர்லேருந்து சீஃப் ஜஸ்டிஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே எங்களோட சொல் இருக்குன்னு நியூஸ் பேப்பர்ஸை ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. எல்லா இடத்துலையும் அஃபிஷியல் ரியாக்ஷன் வருது. எதுக்காக ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் நீங்கள் சொல்கிற வார்த்தையை எடுத்து போடுறாங்க? நீங்கள் யார்? அப்போ இதை கேட்கட்டா நாங்கள் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸுங்கிறது இருக்கட்டும், அந்த பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் டேக்ஸ் எக்ஸம்ப்டா இல்லை டேக்ஸ் இருக்கா? ஏதோ ஒன்று இருக்கணும்ல. இன்கம் டேக்ஸ் ஆக்டுக்குள்ளே அது வந்து ஆகணும்ல. பணம்னு ஒன்று உள்ளே வந்துச்சுன்னா இன்கம் டேக்ஸ்னு ஒன்று உள்ளே வரும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் 12 லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சி வைக்கிறீங்கன்னா டேக்ஸ் கட்டாதீங்க, இல்லை 12 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுதுன்னா டேக்ஸ் கட்டணும். அப்போ எதுவுமே இல்லை, தட்சணை வாங்குவோம், நாங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் வந்து ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன் தான், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்னால் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ரெகக்னைஸ் பண்ணுதா இல்லையா? பண்ணுச்சுன்னா பணம்னு ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி தான் ஆகணும், அதை கொடுத்துருங்களேன். இதை கேட்டால் நம்ம பிஜேபியோட எம்பி ஜிகாத் ஜானின்னு நினைக்கிறேன், அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவரே ஒரு தலித் தான். அவர் கேட்குறாரு, தலித்துக்கு உனக்கு என்ன RSSல பற்றி வேலை, நீ ஏன் அதை கேட்குற? இதுதான் இந்த என்டையர் பொலிட்டிக்கல் டிபேட்டை ஏன் RSS எல்லாரும் கேட்குறாங்க, RSS பற்றி பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா இதுதான். இந்த உண்மை வந்தது இல்லை. தலித்துக்கும் RSSக்கும் என்ன சம்மந்தம், நீ ஏன் அதை கேட்குற? இன்னொரு ரொம்ப முக்கியமான இடத்துல அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருன்னா, RSS தொட்டவெல்லாம் நிலச்சதவங்க கிடையாது. அதுதான் இவர் திருப்பி கார்கே கேட்டிருக்காரு. அப்போ RSS என்ன தீவிரவாத இயக்கமா, என்ன மிரட்டுறீங்களே? அப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தே ஆகணும்ல. ஏன் இப்போ RSS லீகலாகவே என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் லீகலாகவும் நான் வரமாட்டேன். ஆனால் உனக்காக ஒரு தலித்தை வச்சு இன்னொரு தலித்தை, உனக்கும் RSSக்கு என்னன்னா RSS அப்போ பிராமண இயக்கமா, அது கேட்கணும்னு வரும்ல யாருக்கா இருந்தாலும். ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வி அது, தலித்துக்கு உனக்கு என்ன வேலை RSS பற்றி கேட்குறதுல அப்படின்னு சொன்னால் அப்போ இது யாருக்கானது, எந்த ஜாதிக்கானது? ஏன்னா இது வரைக்கும் ஜாதிக்கு நம்ம சொல்லலை, அவங்க இந்துத்துவான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கேட்ட கேள்வியில் ஒரு கேள்வி வருது, அது பிஜேபியோட MP தானே கேட்குறாரு. இப்போ இதுக்கு என்ன பதில்? சீரியஸான ஒரு விஷயத்தை எழுப்பியிருக்கிறாரு. பட்டு இதை பற்றி இதுக்கு முன்பு யாருமே அதை பற்றி கொஷின் கொடுப்படுத்தலையா RSSையும்? இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் சொல்கிறார். 2025 ப்ரீஎம்டிவாக ஒரு வேலை பார்த்தாரு. இதே பதிலை 2025 அவர் சொல்கிறார். ஏன் சொன்னாருங்கிறதே எனக்கு வந்து இன்னமும் அது யோசனையாகவே இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேள்வி வரக்கூடாததுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி அதை சொன்னீங்க? அவர் இதே 2025 சொன்னார், நாங்கள் ஒரு பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அவசியம் கிடையாதுன்னு. அப்போ அது எங்கேருந்து வருது? யாருமே கேட்கல. இதில் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எப்படின்னா, இதெல்லாம் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்கும்போது 2012 முதல் முறையாக Z+ செக்யூரிட்டி கொடுத்ததே காங்கிரஸ் தான். இதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருந்தது. காங்கிரஸோட ஐக்கானே காந்தி தான். அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் 2012 எதுக்காக கொடுத்தீங்க? சுஷில் குமார் ஷிண்டே தான் ஹோம் மினிஸ்டர் இருந்தார். அப்போ அவர் தான் வந்து இவங்களுக்கு Z+ செக்யூரிட்டி கொடுத்துருக்காரு. ஏன் Z+ செக்யூரிட்டி கொடுத்தீங்க? ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கும் இல்லை நீங்கள் தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு, அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷனுக்கு, அன்ஆடிட்டட் ஆர்கனைசேஷனுக்கு
எப்படி ஒரு டாக்குமெண்ட்னு நடந்திருக்கும்ல. இப்போ நான் உங்களுக்கு Z+ கொடுக்கணும்னா ஒரு பேப்பர் ஒர்க் நடக்கும். இப்போ விஜய்க்கு கொடுத்தாங்க, Y+ ஏதோ கொடுத்தாங்க கட்சியில இல்லாத போது. ஏன்னா ஒரு இமினன்ட் பர்சனாலிட்டி சிஎம் ஆகிறதுக்கு முன்பு அவருக்கு கொடுத்தாங்க. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு Y+ ஏதோ பாதுகாப்பு கொடுத்தாங்க. எதுக்குன்னா ஒரு எமினன்ட் பர்சனாலிட்டி, அவரை சுற்றி பாதுகாப்பு தேவைப்படுது, ஏன்னா ஆபத்து இருக்குங்கிற மாதிரி சென்ஸ் பண்ணாங்க. அவர் ஏற்கனவே பெரிய பர்சனாலிட்டி. இப்போ முகேஷ் அம்பானிக்கும் நீதா அம்பானிக்கும் கொடுத்துருக்காங்க, ஏன்னா அவங்க பெரிய இமினன்ட் பர்சனாலிட்டிஸ். அது வேற. அப்போ கொடுத்தா கூட ஒரு பேப்பர் இருக்கும், விஜய் என்ற நபர், அவர் ஒரு ஆக்டர், அவர் இவ்வளோ ரூபாய் காசெல்லாம் கட்டி வச்சிருக்காரு, ஸோ அவர் ஒரு பெரிய பணக்காரு, அவர் மேலே கண்டிப்பாக எதிர்கட்சியிலேருந்து பாதுகாப்பு தேவைங்கிறனால கொடுக்குறோம். இந்த ட்ரையல் நடந்துச்சு இல்லை, பேப்பர் ட்ரையல். இது எப்படி சுஷில்குமார் சண்டே என்னன்னு கொடுத்தாரு? இது ஒன்று இருக்குல்ல, ஒரு Z+ செக்யூரிட்டி கொடுக்கணுன்னா 35 to 50 லட்சம் பெர் மந்த் அவங்களுக்கு கொடுக்கணும். மோகன் பகவத் என்ன சொல்கிறாரு, RSS சீஃபு, எனக்கு வந்து நாங்கள் கவர்மெண்ட் கிட்டே எந்த பணத்தையும் கேட்கலேங்கிறாரு. கரெக்டு. ஆனால் டேக்ஸ் பணம் மாதம் 50 லட்ச ரூபா கொடுத்துருக்கோன்னா 2012 to 2026 கணக்கு போட்டு பாருங்கள். அது எப்படி நீங்கள் கணக்கு எங்கிட்ட காசு வாங்காமல் இருக்கீங்களா? எங்கள் பணம் தானே கொடுத்துருக்கு. அப்போ பிஜேபி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்ககிட்ட சொல்ல வேண்டியது ஒரு நியாயம் இருக்குது. லீகலாக இல்லாத ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு தனி மனிதருக்கு, அவர் தனி மனிதன் சொல்கிறார், நான் லீகல் என்டிட்டி, உங்களுக்கு எப்படி வந்து Z+ செக்யூரிட்டி கொடுத்தாங்க? எப்படி சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு வந்துச்சு? இப்போ ASLன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதான் வந்து அட்வான்ஸ்ட் செக்யூரிட்டி லயசன். இது வந்து அமித்ஷாக்கு ஈக்குவலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்தாங்க? அமித்ஷா ஹோம் மினிஸ்டர், அவர் கொடுத்து தான் ஆகணும். உங்களுக்கு ஏன் கொடுத்தாங்க? அப்போது இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஏன் எப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்ல முடியாது. கேட்டால் ஹிந்து தர்மத்துக்கு இருக்காங்க. ஹிந்து மதம்ங்கிறது ஒரு 3000 வருஷம் பழசுன்னு இவங்க சொல்கிற எல்லா கணக்கும் வச்சுக்கலாமா? அந்த கணக்கில் இருக்கிற ஒரு கடவுள் சார்ந்த ஒரு நம்பிக்கைக்கும், நீங்கள் காலைல எழுந்து டீ குடிக்கிறீங்க, இட்லி சாப்பிட்றீங்க, நீங்களும் கடவுளும் ஒன்றா? கடவுளை ரெஜிஸ்டர் பண்ணிங்களா இல்லையான்னு கேட்குற கேள்வி இதையும் கேட்குறது எப்படின்னா, எந்த அளவுக்கு நம்மளை முட்டாளாக யோசிச்சிருக்காங்கன்னா, நீங்கள் பக்தி, இப்போ ஜீசஸ் ரெஜிஸ்டர் பண்ணலை, அதனால அமெரிக்காவில் நாங்கள் எதுவும் அந்த கிறிஸ்டியன் சர்ச்செல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு இங்கே சொன்னால், நபிகள் நாயகமோ அல்லாவோ வந்து கடவுள், அதனால இங்கே இருக்கிற எந்த முஸ்லீம் ஆர்கனைசேஷனும் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னால், இதுவும் வந்து இஸ்லாமிக் தர்மா, இது கிறிஸ்டியானிட்டி தர்மா, புத்த தர்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா இதே பதிலை நம்ம வாங்கிட்டு உட்காந்துருப்போமா? பாஜகவை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புனா அது வந்து நேஷனல், தேசியத்துக்கு எதிரான கேள்வி, தேச பாதுகாப்பு எதிரான கேள்வி அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இவங்களை எழுப்புற கேள்வி வந்து கடவுள் நம்பிக்கை எதிரான கேள்வி அப்படிங்கிற அளவில் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வந்து இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ இந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து அரசியலை, அதாவது மக்களுடைய அதிகாரங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அரசியல் அனுபவங்களை, அந்த அரசியல் அந்த அபிலாஷைகளை என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான பவர்ஸ் எல்லாத்தையும் இவங்க என்ஜாய் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க. பட் வந்து அதை பற்றி ஒரு கேள்வி வரும்போது அதை வந்து நியாயமாக அட்ரஸ் பண்ணுறதுலேருந்து, அதை வந்து அதை பற்றின விளக்கம் கொடுக்குறதுலேருந்து கூட தவறி போகிறாங்கிறத பார்க்குறோம். பட் இதெல்லாம் வந்து மக்கள் இதெல்லாம் ஒரு பொருளும் கண்டுக்க மாட்டாங்க. இது அதாவது நம்ம இப்படிலாம் போகிறோம், இதனால் நமக்கு எந்த விதமான சிக்கலும் கிடையாது, கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் கொடுக்க தேவையில்லை, அதெல்லாம் நமக்கு கிரவுண்டில் எதுவும் எதிரொலிக்காது, இதனால் நம்மளுடைய பொலிட்டிக்கல் அமைப்பாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படின்ற அளவில் அவங்க போயிட்டே இருக்காங்களா? இது எப்படி? இல்லை மீடியாவோட ஒர்க் இருக்குல்ல. இப்போது நம்ம மக்கள்னு கேட்குறோம் அப்படின்னா, இப்போ ஈரான் வாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க, அதனால தான் எங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ஒரு இது 1925 இருந்துச்சுன்னா ஈரானில் இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. யாரால எனக்கு வருது? இதெல்லாம் யாரோ எடுத்து என்கிட்ட சொல்கிறாங்க, அதை வச்சு நான் திருப்பி போய் தேடினா கிடைக்குது, நிறையா இருக்குது, படிக்கிறேன். இப்போ எனக்கு எதுவுமே இல்லைன்னா எங்கே கிடச்சிருக்கும்? அப்போ RSS இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத எத்தனை டிவி டிபேட்ஸ் பண்ணுச்சு, எத்தனை ஆர்கனைசேஷன் இதை எடுத்துச்சு. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் எல்லாரும் கம்முன்னு தானே இருக்காங்க. காங்கிரஸே வந்து 2012 கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம தேடி படித்தாதான் வருதே தவிர, பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அவங்க மேலேயும் ஒரு கேள்வி வரும். சரி, ஓகே, இன்னைக்கு அதை தடை செய்யணும்னு நினைக்கிறதுனால ஓகே, அட்லீஸ்ட் இன்னைக்காவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன், நீங்கள் நல்லது செய்கிறீங்க. ஏன்னா வந்து கார்கி முதல் முறையாக கேட்குறாரு, அது நல்லது தான், நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். அதாவது 2012 நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க, ஏன் பண்ணீங்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்குமே இன்னைக்கு தானே ரியாலிட்டி, இன்றைக்கி தான் நான் டீ குடிக்க முடியும், இன்றைக்கி தான் நான் சாப்பிட முடியும். நான் வந்து 2012 நான் எப்படிலாம் இருந்தேங்கிறதுல வேஸ்ட்டு போச்சு. ஸோ கொடுத்தீங்க, தப்பு, ஓகே. இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா உடனே அந்த தப்பை திருத்தி ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. INCயோட அஃபிஷியல் ட்விட்டர்லேருந்து அமெரிக்காவில் RSSஐ தடை செய்யணும்னு ஒரு விண்ணப்பம் போச்சு இல்லை ட்ரம்ப்புக்கு. அப்போ இவங்க ட்வீட் போட்டிருக்காங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட அஃபிஷியல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஊர்லேயும் RSSஐ பேன் பண்ணணும் அப்படின்னு இவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து முன்னாடி போட்டிருக்காங்க. அப்போ நல்ல விஷயம் தான். ஒரு 13-14 வாரத்துக்கு முன்னாடி ட்விட்டரில் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க, ஓகே, வந்திருக்கு. இன்றைக்கி எத்தனை பேர் அதை டிபேட் பண்ணுறதுக்கான இடம் கொடுக்குறாங்க? எங்கேயுமே இல்லையே.
தனியாக பேசுகிறாங்க. மீடியா டிபேட் கொடுக்கல, மீடியா வந்து ஸ்பேஸ் கொடுக்கல. பட் காங்கிரஸே அதில் வந்து ரொம்ப ஆக்டிவ், அவங்களே பேசுகிற மாதிரி தெரியல. கடந்த காலத்தில் காங்கிரஸே இந்த மாதிரியான பாதுகாப்பு கொடுத்து தப்பு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த காங்கிரஸ் தான் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக எதிர்க்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க. குறிப்பாக ரொம்ப சீரியஸாக இந்த இந்துத்துவ ஐடியாலஜி எதிர்த்து ஒரு பெரிய ஒரு சோஷியலிஸ்ட் செக்குலர் அரசியல் செய்யக்கூடிய இடத்துக்கு காங்கிரஸ் பயணிச்சுட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் பயணிக்கிறாங்க. பட் அவங்களே வந்து இந்த பிரச்சனைலாம் வந்து கோடிட்டு காமிச்ச மாதிரி, இதுக்கு எதிரான அரசியல் செய்கிற மாதிரி எந்த இதுவுமே இல்லாமல் இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கலாம் இதில்? இந்த ஆன்சருக்கு முன்னாடி ஒரு டீப்பான ஒரு இடத்துக்கு ஜூம் அவுட் பண்ணோம்னா, யூனிட்ரி ஸ்டேட்டு ஃபெடரல் ஸ்டேட்டுன்னு இருக்குல்ல, அதாவது இந்த மாநில சுயாட்சியை எதிர்க்கிற எந்த விஷயமா இருந்தாலும் காங்கிரஸுக்கு நல்லது தானே. யோசிச்சு பார்த்தீங்கன்னா லாஜிக்காக, இது வந்து நான் பொலிட்டிக்கலாக சொல்லலை, ஜென்ரலாகவே மாநில சுயாட்சி, மொழி அடையாளம், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசாமல் இருக்கிறது யாருக்கு நல்லதுன்னா காங்கிரஸுக்கு தான். ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஓனர் பிஜேபியா காங்கிரஸா? காங்கிரஸ் தான். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மாநில சுயாட்சியை வேண்டான்னு நினைக்கிறதுல முதல் வெற்றி யாருக்குன்னா காங்கிரஸுக்கு தான். ஏன்னா காங்கிரஸ் ஒரு நேஷனல் பார்ட்டி, பிஜேபி நேஷனல் பார்ட்டி. 2 பேரோட இலக்கும் ஒன்று தான். நம்ம 2 பேரும் அடிச்சுக்கலாம், ஆனால் நமக்கு 2 பேருக்குமே ஆபத்து எதுனா தனித்தனியாக ஊர் பிரியுது தான். இப்போ பாருங்கள், தமிழ்நாடுல அப்படியே சவுத்தை பாருங்கள், ஆல்மோஸ்ட் காங்கிரஸ் இன்ஃப்ளூயன்ஸ் திருப்பி வந்துருச்சா ஓரளவுக்கு. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பவர் ஷேரிங்லேயோ இல்லை பவர் டைரக்டாவோ இருக்காங்க. இப்போ இது வந்து காங்கிரஸுக்கு வந்து டெல்லியில் உட்காந்துருக்க பார்த்தா சவுத் எந்து நார்த் வந்து இப்படி பேசிப்பாங்க. ஆனால் அந்த வார்த்தை காங்கிரஸால் சொல்லவே முடிஞ்சிருக்காது முன்னாடி. ஏன்னா தமிழ்நாட்டில் பினராயி விஜயன் தனியாக இருந்தார், இவங்க தனியாக இருக்காங்க, கர்நாடகா தனியாக இருக்குது. அப்போ இப்போ அவங்களுக்கு 2 பேருக்கும் பார்த்தா இந்தியாவை நம்ம 2 பேரும் வந்து பிரிச்சுப்போம். ஆனால் இந்த தனித்தனியாக ரீஜனல் பார்ட்டிஸ் மம்தா இருக்கக்கூடாது, ஸ்டாலின் இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் இந்த திராவிடியன் ஐடியா, அங்கே பெங்காலி, மராத்தி நேஷனலிசம், மகாராஷ்டிரா போச்சா, எதெல்லாம் யோசிச்சு பாருங்க. மராத்தி தேசியம் இல்லை, தமிழ் தேசியம் இருக்காது. தமிழ் தேசியம் தான் திராவிடம், இது இருக்காது. அங்கே போனால் அதுவும் இருக்காது. அப்போ இந்த மாதிரி அடையாளத்தை உடைக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சாதகம் இருக்குது. அதனால மேபி காங்கிரஸ் வந்து எடுக்காமல் இருக்குது. ஆனால் கர்நாடகாவில் ஏன் அவர் எடுக்கிறாருன்னா, இவர் எனக்கு தெரிஞ்சு இவர் வேற காஸ்ட்டாக இருந்தால் எடுத்துருப்பாரான்னு எனக்கு தெரியல. இவருக்கு வர தைரியம் உண்மையிலேருந்து வருதுன்னு நான் நினைக்கிறேன். கார்கேக்கு ஒரு உண்மையிலேருந்து வருது. ஏன்னா நீ இப்போ கேட்ட பற்றியா ஒரு கேள்வி, தலித்துக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேள்வி எனக்கு தெரியும், அதனால தான் நான் கேட்குறேன். வேற எவனாலும் இதை கேட்க முடியாது. ஏன்னா நீங்கள் அவனை ஆஃப் பண்ணிடுவீங்க, என்ன ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா நீயே என்ன கேட்டல, இப்போ உனக்கு என்ன வேலை ஆர்எஸ்எஸ்லன்னு. இதுதான் கிரக்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம். அதனால ஆள் மாறினதுக்கப்புறம் இந்த வந்திருக்கு நல்லது. ஆனால் இது வந்து ராகுலை மீறி அவர் எடுத்துருக்க மாட்டாருங்கிறத நான் நம்புகிறேன். இந்த அளவுக்கு அவர் போறாருன்னா ராகுலோட ஒப்பந்தம் இருக்கணும், அவரோட அப்ரூவல் இருக்கணும். அது இல்லாமல் நடந்திருக்காது. விச் மீன்ஸ் இப்போ வந்து சரி, அட்லீஸ்ட் இன்னைக்காவது நம்ம ஒரு போல்டாக ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுப்போம் அப்படின்னு எடுக்கிறாங்களாங்கிறது நான் பார்க்கணும். ஒரு முக்கியமான ஒரு விவகாரத்தை காங்கிரஸ் டச் பண்ணியிருக்காங்க, இப்போ பிரியங்காருக்கு டச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு டெல்லி காங்கிரஸோட அப்ரூவலும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. அடுத்த கட்டமாக அந்த விஷயம் எதை நோக்கி நகரப்போது, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஆர்எஸ்எஸ் வெளிப்படையாக பதில் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.